ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் வெறும் வெங்காயத்தை வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 4 போல் பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் வெங்காயத்தெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கப்புறமா கை வச்சு நல்லா இந்த வெங்காயத்துலேயுமே கலக்கிற மாதிரி கலந்து கொடுத்துருவோம். அவ்வளோதான், நமக்கு எல்லாத்துலேயும் படுற மாதிரி கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்குறேன். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்க்குறேன். கொஞ்சம் போல் உப்பும் சேர்க்குறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். இப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு கலர் பொடியும் சேர்க்குறேன். கேசரி பொடி இருக்கு இல்லையா, அதுதான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணும்னா விட்டுறலாம். ஒரு பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்க்குறேன். கொஞ்சம் போல் கொத்தமல்லி, அதையும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்க்குறேன். 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு உள்ளே சேர்க்குறேன். மாவை சேர்த்ததுக்கப்புறமா கையாலே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்க்குறேன். 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக சேர்க்குறேன். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. கலந்து கொடுத்துட்டு கொஞ்சமாக தெளிச்சா மாதிரி விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே முட்டையும் சேர்த்துருக்கோம். இந்த வெங்காயத்துலேயும் கொஞ்சம் ஈரம் இருக்கும். அதனால் கொஞ்சம் தெளிச்சா மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கையில் பிடிச்சி ஒரு போண்டா போடுற அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். நமக்கு இந்த மாதிரி இருக்கணும். லேசான ஈரப்பதத்தோடு இந்த மாதிரி எடுத்து பிடிச்சோம்னா கரெக்டாக அது நிற்கணும். இப்படி இருக்கணும். இப்போ நான் சிலிண்டர் ஷேப்புக்கு தான் பிடிச்சிக்கிறேன். நீங்கள் ரவுண்டாக கூட போட்டுக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான் எல்லாமே. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமே, நான் இந்த மாதிரி தான் பிடிச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிட்டா எண்ணெயில் போட்டு எடுக்க ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா சூடுபடுத்தி எடுத்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கிட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா உள்ளெல்லாம் வெந்து வரணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் மீடியமாக ஆக்கிக்கலாம். கொஞ்சம் இடைவெளி விட்டு இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம். நல்லா ஒரு பக்கம் செவந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுப்போம். நல்ல வாசனையாக இருக்குது. நம்ம இதில் மசாலா இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்ததுனால நல்லா வாசனையாக இருக்குது. நல்லா 2 பக்கமும் பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா இதை எல்லாம் எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில் எடுத்துருவோம். கொஞ்சம் கூட இது எண்ணெயே குடிக்காது, நல்லா சூப்பராக வரும். எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். நான் எல்லா பேட்சும் போட்டு எடுத்துட்டேன். கமகமன்னு வாசனையோட நமக்கு வெங்காய ஸ்நாக்ஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இஃப்தார் டைமில் நம்ம கஞ்சி கூட கடிச்சிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். அந்த மசாலாவோட வாசனையெல்லாம் சேர்ந்து நல்லா பாருங்கள், வெளியில் மொறுண்டு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. உள்ளெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. வெளியில் இருக்க வெங்காயம் எல்லாம் அப்படி நல்லா முறுவலாக இருக்குது. நல்லா நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.